ஷாலோம், பிரைஸ் காட். பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேலரின் புதிய சந்ததியினருக்கு அறிவுரை கூறுகிறார். யோர்தான் நதியின் கிழக்கு கரைக்கு வந்து விட்டார்கள். எகிப்திலிருந்து முழு பிரயாணத்திலும் பங்கு பெற்ற 2 பேர் பங்கு பெறுகிறார்கள். அது யோசுவாவும் காலேபும். அநேக மக்கள் வனாந்திரத்தில் புதைக்கப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது புதிய சந்ததியினர் வாக்குத்தத்த பூமிக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாகிறார்கள். அதற்கு முன்பாக மோசே வனாந்திர அனுபவத்தை திரும்பி பார்த்து அவர்களுக்கு கூறுகிறார். ஏன் கூறுகிறார்? இந்த சந்ததிகளாவது அவரை உண்மையாய் நேசித்து கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும், அவருடைய சந்ததிகளாய் இருக்க வேண்டும் என்று ஆசையோடு கூறுகிறார். உபாகமம் 4 வசனங்கள் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் கர்த்தரின் வார்த்தைகளை கேட்பது மாத்திரமில்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அந்த கட்டளைகளோடு கூட எதையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. தேவன் கொடுக்கும் கட்டளைகளுக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமற் போனது. ஏனெனில் மாம்சம் பலவீனமானது என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பித்தது. முதல் வசனத்திலேயே மனுக்குலத்திற்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்றால் அது கீழ்ப்படிதலின் அடிப்படையிலே தான் கிடைக்கும் என்று நாம் இங்கே புரிய முடிகிறது. ஏனென்றால் முதலாவதாக தேவன் ஆசீர்வதிக்க விரும்புவதனாலேயே அவர்கள் கீழ்ப்படிய அவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக அவர்கள் தேவனுக்கு நன்றி சொல்லும் விதத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உபாகமம் 4:5-8 வசனங்களை பார்க்கும்போது தேவன் அற்புதமாக அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கு நன்றி கடனை எப்படி செலுத்த முடியும்? அது அவருக்கு கீழ்ப்படியும் போது தான் என்பதை நமக்கு தெளிவாக நாம் அதிலே பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக தேவனுடைய அன்பு அவர்களுக்கு கீழ்ப்படிதலை கொண்டு வர வேண்டும். உபாகமம் 4:37 வசனம், அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு. வேதத்தில் இங்கேதான் முதலாக நம்மை நேசிக்கிறார் என்று கூறியிருக்கிறார். ஆதி முதல் தேவனுடைய அன்பை தங்கள் செவிகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை முதலில் நமக்காக செய்தார் என்றால் அவருடைய அன்பே அடிப்படை என்று இங்கே வெளிப்படுத்துகிறார். ஏற்கனவே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்றால் அவர்களை நேசிப்பதுதான். நாம் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் உங்களை நேசிக்கிறார். சில நேரங்களில் பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையே கிட்ட நெருங்க முடியாதபடி செய்கிறது என்றாலும் தேவன் நம் பாவத்தையும் பாராதபடிக்கு நம்மை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் என்னையும் உங்களையும் நேசிக்கிறார். தன்னுடைய அன்பை சிலுவையில் நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். நான்காவதாக ஏன் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். உபாகமம் 14:1 வசனத்திலே வாசிக்கும் போது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. மனிதன் இயல்பாகவே தேவனுக்கு விரோதமானவன் தான். அவனுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய மனதில்லை. சொல்ல போனால் அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். வேதத்தில் முழுமையாக பார்க்க போனால் மனிதன் தேவனை குறித்து ஒரு எதிர்ப்பு உணர்ச்சியோடு நிற்கிறான். இன்றைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையிலேயே அது காணக்கூடியதாக தான் இருக்கிறது. உபாகமம் 4:3-4 வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். பிலேயாமினால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியவில்லை. பாலாக்கு அனுப்பிவிடப்பட்ட பிலேயாமினால் அவன் 3 முறையும் அவர்களை குறித்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் அவனால் கூற முடிந்தது. 4வது முறையும் அதையே அவன் கூறுகிறான். சாபத்தை கூற முடியாமல் போனபடியினால் மோவாப் அரசனுக்கு ஒரு தீய ஆலோசனையை கொடுக்கிறான். மோவாபிய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களோடு பழகவும் அவர்களை திருமணம் செய்யவும் அவர்களை அனுமதிக்குமாறு கூறினார். இவ்வாறு செய்கிறபடியினால் அவர்கள் தவறான விக்கிரக வழிபாடுகளுக்குள்ளே செல்வார்கள் என்றும் அப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்குள்ளே வரும், அவர்கள் மேல் வரும் என்றும் கூறினார். இதுதான் நடந்தது. இதை குறித்து எண்ணாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது அந்த புதிய சந்ததிக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதலுக்கு நிச்சயமாக ஒரு வெகுமதி உண்டு. உபாகமம் 4:5-6 வசனத்தை வாசிக்கும் போது கீழ்ப்படிதல் தேவனுடைய ஆசீர்வாதத்தையே கொண்டு வரும்.
இந்த உலகத்தின் மக்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற ஜனங்களை அவர்களுடைய ஞானமும் விவேகமும் மற்ற ஜனங்களை கவருகிறதா இருக்கிறது. இந்த கட்டளை ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கப்படுகிறது. ஷேபாவின் ராஜஸ்திரி என்ன செய்தால்? தூர தேசத்திலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை பார்க்க வந்தாள். இதுபோல்தான் இஸ்ரவேல் மக்களை இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கும்படி தேவன் அழைத்திருந்தார். ஆனால் அவர்களால் நிலைத்து நிற்க முடியாமல் போனது. உபாகமம் 4:9 தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் போதிக்கும் ஊழியத்தை கொடுத்திருந்தார். வீட்டிலே தகப்பனும் தாயும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்க தவறும் போது அங்கே தீமை வருகிறது. பெற்றோராகிய நாம் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிறோம் என்று இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. உபாகமம் 4:12 வாசிக்கும் போது இங்கே மிக தெளிவாக யோவான் 4:24 வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பது போல தேவனை போல எந்த ஒரு உருவத்தையும் மனிதன் உருவாக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து மனிதனாகத்தான் வந்தார். ஆனால் அவரது சரீர அமைப்பை குறித்து எந்த ஒரு காரியமும் சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்து என்று சொல்லி புகைப்படத்தை வைத்து வழிபடவோ மரியாதை செலுத்தவோ கூடாது. அவரை நம் இருதயத்தில் கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உபாகமம் 4:24-27 வாசிக்கும் போது இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் மக்கள் உலகத்திற்கு சாட்சியாக இருப்பார்கள். அதாவது அவருடைய கீழ்ப்படியாமைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். ஏன்? எதை செய்யக்கூடாது என்று தேவன் கூறினதை அவர்கள் செய்தார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் உருவாகிவிட்டதே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இன்னமும் அவர்கள் பிரச்சனையின் மத்தியிலே தான் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசம் இன்னமும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கீழே தான் இருக்கிறது. ஏனென்றால் தேவனை புறக்கணிக்கிற எந்த தேசத்தின் மேலும் தேவனுடைய கோபாக்கினை நியாய தீர்ப்பு வரும். இது நமக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. உபாகமம் 4:30 நாம் வாசிக்கும் போது இங்கே தான் மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது என்று முதலாக கூறப்பட்டிருக்கிறது. உபாகமம் 4:31 தேவன் இரக்கமில்லாத குணத்தினால் தான் அவர்களை சிதறடித்தாரா? இல்லை, தேவன் இரக்கமுள்ளவராய் இருந்தால், தேவன் கிருபை உள்ளவராய் இருந்தபடியினால் இன்றைக்கும் இஸ்ரவேல் மக்கள் முழுமையாக அழிக்கப்படாமல் இருக்கின்றார்கள். நானும் நீங்களும் அழிக்கப்படாமல் இருக்கிற காரணமே தேவனுடைய இரக்கமே. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் நாம் இனிமையாக இருக்கிறோம் என்று அல்ல, அது தேவனுடைய சுத்த கிருபையே. உபாகமம் 4:33-34 வாசிக்கும் போது அவர்கள் தகப்பனாருடைய கண்களுக்கு எதிராகவே இத்தனை காரியங்களை தேவன் செய்தார். உபாகமம் 4:37 வாசிக்கும் போது அவர்களை நேசித்தபடியினால் தான் தேவன் இதை செய்தார். அவர்களிடத்தில் எந்த நன்மையும் காணப்படவில்லை, ஆனால் தேவனிடத்தில் நன்மை உண்டு. இன்றைக்கும் தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆனால் அவரது அன்பினாலே நம்மை ரட்சிக்கவில்லை, அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் மரிக்கும்படி இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதனாலே பாவத்தை மன்னித்தார். அதுதான் ஜான் 3:16 விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவா இந்த உலகத்தில் நமக்காக அன்பு கூர்ந்த தேவன். உபாகமம் 4:44-45 வாசிக்கும் போது இன்றைக்கும் அவர் தமது கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். ஆனால் நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர் எதிர்பார்ப்பது வேத புத்தகத்திலே கொடுத்திருக்கிற கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய சுய பலத்தினாலே நம்மால் செய்ய முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசம் செய்யும் போது அவர் நம் மூலமாக இந்த காரியத்தை நிறைவேற்றுவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, அந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த எண்ணாகமம் 4 தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதே உமக்கு மேலான ஒரு சாட்சியாக இருப்பதற்காக, எங்களை அப்படியாக வாழ்க்கையிலே வாழ்வதற்கு வேண்டிய ஒரு சாட்சியை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. இஸ்ரவேலின் புதிய சந்ததியினருக்கு மோசே மூலமாக நீர் ஞாபகப்படுத்தின உம் கற்பனைகளுக்கும் உம் அன்பை நினைவூட்டிய இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறீர் என்பதையும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பரமபிதாவே, ஆமேன்.